நம்மள வெறுப்பேத்துறதுக்குன்னு இப்படி வந்து பூஜையில நிக்கிறா பாரு. இவளை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது ஜமுனா. எல்லாம் அந்த திமிரு பிடிச்ச இந்திராணி பண்ற வேலை. அவ இருக்கிற தைரியத்துலதான் இதுங்க ரெண்டும் ஓவர ஆடுதுங்க. எல்லாம் நம்ம நேரம். என்ன நீ இது? நம்ம இந்திராணியை எப்படி ஒழிச்சு கட்டலான்னு பார்த்தா அவ புதுசா இவங்க 2 பேரையும் கொண்டு வந்து தங்க வச்சிருக்கா. இதெல்லாம் இப்ப தேவையா? என்ன பண்றது? இதெல்லாம் அவகிட்ட யார் சொல்றது? இல்ல அவ சொன்னாதான் கேப்பாளா? ஆடட்டும், இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். ஆமாமா, நான் அந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஓகே. சரி சரி, அப்படியே பண்ணிடுங்க. ஐயா ஒரு நிமிஷம். ரித்திகா கொஞ்சம் எழுந்துரு. கபிலா நீயும் எழுந்துரு. எதுக்கு இந்திரா அவங்களை எழுந்துக்க சொல்றேன்? சொல்றேன். ரித்திகா, கபிலா எந்திரிங்க. அயலி, சிவா, அக்கா, நீங்க 2 பேரும் வந்து உட்காருங்க. இந்திராணி என்ன பண்ற? இது நம்ம வீட்டு வழக்கப்படி பண்ற பூஜை. கபிலன் நம்ம வீட்டு பையன், ரித்திகா நம்ம வீட்டு மருமக. இவங்களுக்கு பூஜை பண்றதை விட்டுட்டு யாரையோ வந்து உட்கார சொல்ற? நான் ஒண்ணு வேற யாரையோ வந்து பூஜையில உட்கார சொல்லல. சிவாவும் என் தம்பிதான். இவங்களுக்கும் இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. இந்த பூஜை இவங்களுக்கு தான் முதல்ல பண்ணணும். அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். சிவா, நீங்க 2 பேரும் ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வந்து உட்காருங்கன்னு சொன்னேன்ல. ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. என் பொண்ணுதான் உங்க வீட்டுக்கு முறையா தாலி கட்டிக்கிட்டு வந்த மருமகன். நீங்க இவங்களுக்கு செய்யுங்க செய்யாம போங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, அது உங்க இஷ்டம். ஆனா முறையா வந்த என் பொண்ணுக்கு தானே நீங்க எல்லா சடங்குகளையும் முதல்ல பண்ணணும். அதானே முறை. அதை விட்டுட்டு ஏங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அவங்கள பாதிலேயே எழுந்திருக்க சொல்றது நல்லா இல்லைங்க. அதானே, இவ என்ன உங்க வீட்டுல பிறந்த பையனா? யாரோ தானே. தம்பிக்கும் தம்பி மாதிரி இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. யாருக்கு பிறந்தன்னு தெரியாதவனுக்கெல்லாம் இவ்வளவு உரிமையை தூக்கி எல்லாம் கொடுக்காதீங்க. செல்லம்மா, இது அவங்க குடும்ப விவகாரம். இதுல தேவையில்லாம நீ தலையிடாம வாயை மூடிட்டு. என்ன இருந்தாலும் அயலி ரித்திகாவுக்கு மூத்தவன். அவ இவளோட அக்கா. அக்கா இருக்கும்போது தங்கச்சி எப்படி முதல்ல உட்கார வச்சு பூஜை பண்ண முடியும்? முதல்ல அயலிக்கும் சிவாவுக்கும் பூஜையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரித்திகாவுக்கும் கபிலனுக்கும் பூஜை பண்ணி எனக்கு அக்கா வாயிடுவாளா?
என்ன பொறுத்த வரைக்கும் இவ எனக்கு அக்காவே கிடையாது.